ஆயிடுச்சு இல்லையா? என்னால் எனக்கு நானும் தூக்கிட்டேன் 7:30 மணிக்கு. இது திட்டுறாங்க, இவருக்கு சண்டே வாழ்றேன், நான் நேற்று சண்டை நினைச்சுக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்தார் இல்லையா? என்ன, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும். அப்பா வாசிக்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும். அறியுங்களா? வழியையும் ஆமென். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். ஆமென். அப்ப நான் கேட்டேன், புதிய காரியம் என்ன புதிய காரியத்தை செய்வார்னு சொல்லும் பொழுது முதலாவது நான் சொன்னேன், கர்த்தர் ஒரு இருள் என்ன செய்வாரு? வெளிச்சமாக்க போகிறார். கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருந்து துக்க நாட்கள் முடிந்து போக போகுது. இரண்டாவது ஒரு காரியம் சொன்னேன், நீ இழந்து போனதெல்லாம் என்ன செய்ய போறாரு? திரும்ப கர்த்தர் கொடுக்க போறார். இழந்து போன சொந்த பந்தங்கள், இழந்து போன ஆசீர்வாதங்கள், இழந்து போன வல்லமை உள்ள பாவம் செஞ்சதுனால உன்னை விட்டு வல்லமை போயிருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய போறார், திரும்ப கொடுப்பேன்னு சொல்லிட்டார். மூணாவதாக என்ன சொன்னாரு? கனி கொடுக்கிற வாழ்க்கை, சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்குமா? சுக வாழ்வு சீக்கிரத்துல செய்யும், துளிர்க்கும். துளிர்க்காத ஒரு வாழ்க்கை, பட்டமரம் போல இருக்கு சொல்றாங்க இல்லையா? பட்டமரம் போல இருக்கிற ஒரு வாழ்க்கையில ஒரு துளிர்ப்பை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். நாலாவது என்ன சொன்னேன்? ஆசீர்வாதம், ஆசீர்வாதமா உன்னை மாற்ற போறேன்னு சொன்னார் ஆண்டவர். உன்னை பிளஸ் பண்ண போறேன்னு சொன்னார் ஆண்டவர். ஆண்டவர் பிளஸிங் எப்படி இருக்கும்? ஆடுகிற 30, 60, 100 அப்படியே மல்டிஃபையா இருக்கும். கூட்டம் வராது. 10 10 10 எது பெருசு? அப்ப ஆண்டவர் வந்து மல்டிஃபை பண்ணுவார். அப்ப என்ன, இந்த வருஷம் உங்களுக்கு உண்மையா சொல்றேன், என்னென்ன புதுசா வாங்கினீங்களோ அடுத்த வருஷம் இதை விட புதுசா வாங்க போறீங்க. வாழ்க்கையை மாத்திர ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்துவார் இல்லையா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, கர்த்தருக்கு சொல்றோம். நான்காவதாக வேதம் சொல்லுகிறது, நான்காவதாக என்ன சொன்னேன்? நான்காவது சொல்லல இல்லையா? அதோட முடிச்சுட்டோம். உங்க டைம் ஆகி சொல்லி முடிச்சுட்டோம். ஆசீர்வாதம் ரசிகோட முடிச்சிட்டோம் இல்லையா? இவர் இரண்டாவதாக ஆண்டவர் சொல்றாரு, இந்த கண்டினியூஷன் என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்றாரு ஏசாயா புஸ்தகத்திலே 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாய தீர்ப்பில் எழுந்தும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆமென். அவன் ஆண்டவர் சொல்றாரு, கர்மான தேவ பிள்ளையே, இன்னைக்கு விரோதமாக, நமக்கு விரோதமாக இன்னைக்கு எவ்வளோ காரியம் நடந்து கொண்டிருக்கு உலகத்துல இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளாகிய நமக்கு, ஆண்டவரையே நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, வாசிங்கள். என்னாகும் 23 எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு வசனம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அன்பான தேவ பிள்ளை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. அப்ப என்ன விஷயம்னா, ஆண்டவர் பாருங்க, எவ்வளவுதான் உனக்கு விரோதமாக யார் எழுதி எதை செய்தாலும், ஆண்டவர் உண்மையா சொல்றேன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவார். ஒரு நாள் நான் படுத்துக் கொண்டிருந்தேன்,
உண்மையா சொல்றேன், நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த சாட்சி நான் இன்னைக்கு சொல்றேன், ஜனவரி மாசம் சொல்றேன். நான் என்ன நம்ம மனசுக்கு வச்சுட்டேன், இந்த டிசம்பர் தாண்ட பிறகு நான் சொல்லுவேன் சொன்ன சாட்சி. என்னது? டிசம்பர் தாண்ட பிறகு நான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்பதான் அந்த சாட்சி உறுதி ஆகணும். மனைவி வந்து திடீர்னு வந்து நீ 2021 உயிரோடு இருக்க மாட்டேன், நீ இறந்துட வேண்டாம். யாரு? நான் ஜபம் பண்ணிருக்கும் போது அந்த வார்த்தை வருது. அப்போ தவறால வந்து ஒரு நாள் திடீர்னு நைட்டு ஃபோன் பண்ணி அழுகுதாங்க. தவறா உண்மையாக அழுகுதாங்க. பசங்க அவங்களை குறிச்சு நான் ஒரு மாதிரி கண்டேன், கனவு கண்டேன். எனக்கு ஆகிய ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் பசங்களுக்கு எழுதுன போன நல்லா இருக்கீங்கன்னு எனக்கு நம்ம நல்லதாப்பா ஜபம் பண்ணுகிறேன் அப்படின்னு. தவறா அழுதாப்பா. இல்லைப்பா இல்லைப்பா சார், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். இல்லை இல்லை ஒன்று நல்லா இருக்கிறேன், நீங்கள் ஒன்றும் இருக்கு. அப்புறம் நான் யோசனை பண்ணேன். ஏன்னா ஒரு மாஸ்டர் என்ன பண்ணிருக்கிறாரு, அவர் வந்து சமப்பெட்டிக்குள்ள வைக்கிற மாதிரி அவர் கனவை கண்டு பயந்துட்டுக்கிறார். பயந்துட்டு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாரு. அவங்க வைஃப்கிட்ட போய் கேட்டேன், என்ன விஷயம்னா இந்த மாதிரி தரிசனம் கண்டாரா, அது ஒரே பயம், ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாரு மாஸ்டர். உண்மையை நான் சொல்றேன், கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். திரும்பவும் நான் ஜெபிக்கிறேன். திரும்பவும் ஜெபம் பண்ணும்போது ஒரு வயதான தாயார் மாதிரி யாரோ ஒருத்தர், அதெல்லாம் சும்மா பண்ணி எல்லாம் சாப்பிட மாட்டேன், நல்லா இருப்போம் தூக்கி போட்டேன் அப்படின்னா அப்படியே சொல்றாங்க. அதெல்லாம் தூக்கி எல்லாம் எடுத்து போட்டேன், நல்லா இருப்பேன், நீ எல்லாம் சாப்பிட மாட்டேன், நல்லா இருப்பேன். 2021 நீதான் நடத்த போறேன். புட்டு சொல்றேன், உண்மையா சொல்றேன். ஏன்னா நமக்கு விரோதமாக நமக்கு கோடீஸ்வரர் இல்லையா, உங்களுக்கு விரோதமா யாரா பண்ண போறாங்களான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னாகமத்தின் புஸ்தகத்துல அந்த அருமையான யாரு ஒரு ராஜா யார சபிக்கும்படியா, இஸ்ரவேல் ஜனங்கள் சபிக்கும்படியாய் கூலிக்கு ஒரு தீர்க்கதரிசியை கூட்டு போறான். இல்ல யார் அவன்? பிலேயாமை கூட்டு வந்து அது இருக்குமா அந்த ஜனங்க, அந்த ஜனத்தை நீ என்ன பண்ணணும்? சபிக்கணும். ஏன்னா அவன் என்ன சொல்றானோ அது அப்படி நடக்கும். நீ வந்து சபிக்கணும்னு சொல்லி அவன் கண்ணை மூடும் போது ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்தை நீ சபிக்கவே கூடாது. அல்லேலூயா. அதனால என்ன செய்ய, நீ ஆசீர்வாதமான வார்த்தை தான் சொல்றோம். அவன் என்ன செய்யக்கூடாது? சபிக்க கூடாது. சபிச்சா அவ்வளவுதான், அவன் கூட நீ போக கூடாதுன்ற ஆண்டவர் வந்து அவன் சொல்லிடுறான், நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லி. ஏன் என்ன கண்பான தேவ பிள்ளையே, எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, புதிய காரியத்தை ஏன் செய்ய போறாருன்னா உங்களுக்கே தெரியாது. பொறாமை, எரிச்சல், சில பேர் நல்ல ட்ரெஸ் வாங்கினா மற்றவங்களுக்கு என்ன ஆகும், கஷ்டப்படுறாங்க, ஆனா எப்படிதான் இருக்கிறாங்களே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம், ஒரு உள்ளத்துல ஒரு பொறாமை, காய்மகாரம் சொல்லுவாங்க தெரியுமா. தாவீது கொன்றது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 சொன்ன உடனே சவுலுக்கு என்ன போச்சு, நான் பெரிய ராஜாவா இருக்கிறேன், எதுக்கு 1000 தான் கொடுத்தாங்க, அவன் நம்மகிட்ட வேலை செய்யறான், அவனை போய் என்ன செய்யுது 10,000 ஜனங்க போடுறாங்க சொல்லி அதுல இருந்து தாவீது மேல அவனுக்கு ஒரு பொறாமை வந்துச்சான். எப்படியாவது சாவடிக்கிறவன எப்படியாவது பண்ணணும். ஆனா உண்மையா சொல்றேன், எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தாவீது துதிக்கிற தேவ மனுஷனாக இருந்தபடினாலே, சாமுவேல் அவரை அபிஷேகம் பண்ணினதுனாலே, கர்த்தருடைய அபிஷேகம் அவர் மேல இருந்ததுனால சவுல் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. தாவீது கிட்ட சவுலையே ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால சவுல் சொல்றான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல கையை போட மாட்டேங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு எண்ணத்தை கொடுத்தனால அவன் பூர்ண வயதுள்ளவனாய் மரித்தான் சொல்லி பைபிள்ல வாசிக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க, அது என்னாகமத்தின் புஸ்தகத்துல 24 அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது முன்பு செய்து வந்தது போல போகாமல் திருப்பி வந்தது. இது அதே 23 அதிகாரத்துல 8 வாசிக்கலாம். தேவன் சபிக்காதவனை
நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை ஆண்டவர் சொல்றார். ஆண்டவருக்கு வந்து நம்ம சபிக்கணும்னு எண்ணமே கிடையாது. நம்ம வெறுக்கிறது ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் எவ்வளவோ தவறு பண்ணாலும் ஆண்டவருக்கு விரோதமான எவ்வளவோ காரியங்களை செஞ்சாலும் கூட நம்மளை மன்னித்து 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 திரும்பவும் சேர்த்து கொடுக்கிற தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் சொல்ற எவ்வளவோ எத்தனையோ தப்பு செய்யறோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறோம், கெட்ட வார்த்தை பேசுறோம், எவ்வளவோ தவறுகளை செய்யறோம். ஆனாலும் கூட கர்த்தர் நம்ம அப்பா பிதாவே என்று சொல்லி அவர் முகத்துல முன்பாக போய் நாம் முழங்கால் படியிடும் போது அவர் மனது அப்படியே பனி போல என்ன செய்யுது? உருகிட்டு நம்ம திரும்பவும் சேர்த்து கொடுக்கிறார். சங்கீத தகப்பனும் தாயினை கைவிட்டாலும் கர்த்தரினை சேர்த்துக் கொள்ளும். அவசியம் எவ்வளவு பாவம் பண்ணாலும் சரி, எவ்வளவு அக்கிரமம் பண்ணாலும் சரி, நம்ம ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாலே ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவரா இருக்கிறார். நீங்க சொல்லுவோமா? இந்த 1 யோவான் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நினைக்கிறேன், 7ஆம் வசனம் நினைக்கிறேன், 7-5 வாசிக்க வேறுபடியா சொல்கிறது. அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவர் குமாரனாகிய கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள்ளே இராது. அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்த வசனம், நாம் பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் சுத்திகரிப்பதற்கு ஆமென். என்ன செய்யணும்? அறிக்கை. அல்லேலூயா. பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, நீ பரிசுத்தமாகு, நீ பரிசுத்தமாகு. கலந்தாடு கலந்தாடு கண்மறைவுச்சிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் அவனே என்ன அர்த்தம்? எந்த ஜாதி கூட நம்ம பேச மாட்டோம், யாருக்கும் நம்ம பழக மாட்டோம், அப்படி இல்லை. உலகத்தோடு கூட கலக்காமல் தனியாய் வாசம் பண்ணுகிற ஜனங்கள். வாங்க நீங்க புத்தாண்டு படம் ரிலீஸ் ஆகிட்டு போலாம் அப்படி சொல்ல என்ன பண்ணீங்க? என்ன பாக்குறீங்க? போக மாட்டீங்களா? ஆமா. இது உண்மையிலே ஒரு பாட்டு ஒன்று என்னுடைய இது போட்டு மெசேஜ், ஷார்ட் மெசேஜ் போட்டு ஒரு பாட்டு ஒன்று வந்து பின்னாடி பிஜிஎம் ஒன்று அது ஒன்று சொல்றாங்க. அது சினிமா பாட்டு பாஸ்டர் இருக்காங்க, எடுக்க பக்கம் ஆயிடுச்சு. ஆனால் பாஸ்டர் சினிமா பாட்டு பண்ணி சொல்லி சொல்றேன். ஏன்னா நல்லா கவனிங்க, இந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமா உனக்கு ஒரு லைஃப் இருக்குது, வாழ்வு இருக்குது. யாரோடு கூட கர்த்தரோடு கூட வாழ்க்கை இருக்குது. கண்மான தேவ பிள்ளை
ஆண்டவர் அதற்காக அவனை வேறு பிடிச்சிருக்கிறார், அதற்காக அவனை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏன்னா நீ அவர் கூட இருக்கணும். அல்லேலூயா. அப்போஸ்தலன் யார் தெரியுமா? ஏன் அப்போஸ்தலன் பேர் வச்சிருக்க தெரியுமா? எப்போதும் ஆண்டவர் கூட இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுமா? அப்ப ஜாதிகளோட கலவாமல் இருக்கிறார்கள், தனியாக வாசம் பண்ணுகிறார்கள். குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். இந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமா இருப்பார்கள். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த கண்ணாட தேவ பிள்ளைங்க, உனக்கு என்று ஆண்டவர் பிளஸ்ஸிங்க வச்சிருக்கிறார். அதான் நீங்க சொல்லாதீங்க, எனக்கு யாரும் எதுவும் செஞ்சுட்டாங்க, யாரும் என்ன எது பண்ணிட்டாங்க, யாரும் இது பண்ணிட்டாங்க, பாஸ்டர் ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா தயவுசெய்து சொல்லுவேன். உண்மையான தேவ பிள்ளையா இருந்தால் கர்த்தர் சொல்ற உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள். ஆமா, சங்கீத புஸ்தகம் 91 சங்கீதம் சொல்லுகிறது, வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 91 சங்கீதத்துல நம்ம வாசிக்கும் போது வாசிக்க இல்லப்பா 15 உன் பக்கத்தில் 1000 பேரும் 5 உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. பார்த்து சொல்லுவோமா? அதனால உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் என்ன செய்யாது? அதை உன் கண்ணாடி பார்க்கப்படும். உனக்கு விரோதமா யார் இருக்கிறாங்களோ அவங்க உன்னை மன்னிப்பு கேட்க போறாங்க. நீங்க அப்படி சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எனக்கு விரோதமா யார் எழுந்து நிற்கிறாங்களோ அவங்க சொல்ல என்கிட்ட உங்களோட கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லுங்க. உங்களிடத்துல ஜெபம் பண்ண ஏன் சொன்னார்ல திலீப காட்டினார் அப்படின்னு அவன் சொன்னோம். என்ன தெரிஞ்ச சிஸ்டர் உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு. ஒரு பாஸ்டர் சொன்னார் என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்படியே சந்தோஷம் ஆயிடுச்சு. அவர் படுத்துக்கிட்டு இருந்தாராம். படுத்துருக்கும் போது பயங்கரமான தரிசனம், ஒரு பிசாசு பயங்கரமான தரிசனம். அவர் ஜெபம் பண்ணி படுத்தாராம். உடனே நான் போய் என்ன செய்யணும், அவங்க எழுப்பி இந்த இடத்துல படுக்காத, இது மோசமான இடம், நீ அங்கே போய் படு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொல்லி அவரை எழுப்பி அனுப்பினான். அவர் நேரடியாக நான் தான் அவங்க எழுப்பி சொல்லியிருந்தா ஃபர்ஸ்ட் எழுப்பி நான் இல்லையா அப்படி சொன்னாரு. கர்த்தர் சொல்லுமா? என்ன சுத்த சொன்னாங்க, நான் ஹாஸ்பிட்டல் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிற பாஸ்டர், என்னை சுற்றி எல்லா மென்டலும் இருக்குது. நான் எனக்கு ஒரு செய்தி வச்சுட்டு அந்த அம்மா மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. வைத்தியம் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நைட்டு 12 மணி இருக்கும் பாஸ்டர், அப்படியே படுத்துட்டு இருக்கிறேன், எனக்கு நினைவே இல்லை. திடீர்னு ஒரு மந்திரவாதி ஒரு பாம்பை எடுத்து அப்படியே விடுறாரு, வெட்டினே இருக்கிறாரு. அப்போ நீங்களும் இன்னொரு பிரதரும் ஒரு பட்டாக்கத்தி மாதிரி வச்சுக்கிட்டு அந்த பாம்புலாம் வெட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. ஐயோ நான் பாம்பெல்லாம் வெட்டுறாருன்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய பாம்பு வருது. அப்படி வெட்டடிக்கும் போது இயேசுவே கத்துறேன். டக்கு நான் மொழி பார்க்கிறேன். நான் மென்டல் ஹாஸ்பிட்டல் பைத்தியம் மாத்திரம் படுத்துட்டு இருக்கேன். அப்போ ஆண்டவர் உங்க மூலமா எனக்கு விடுதலை கொடுத்துருவேன். அப்ப கொடுத்தது நான் இல்லை, யாரு? ஆண்டவர். அப்போ நம்ம பாத்திரப்போ உதவி எழுதி பாருங்க, அதெல்லாம் பெரிய விஷயம். நம்மளை கொண்டு ஆண்டவரத்துல உதவி செஞ்சுக்கலாம். என்ன கர்மான தேவ பிள்ளை, தேவனோடு இருப்பார்னு சொன்னார். யார் உனக்கு எதை செய்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஒரு பெரிய சாட்சியாய் வைத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆமா, தாவீதுக்கு விரோதமாக சவுல் என்னென்னவோ பண்ணார். ஆனா கடைசி வரைக்கும் தாவீது என்ன செய்யல, சவுலுக்கு ஒன்றும் பண்ணல. ஆனா அவர் துதிச்சுக்கிட்டே இருந்தார், ஜெபம் பண்ணிட்டே இருந்தார், நெருக்கப்பட்டார், அழ வந்துச்சு, வேதனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். சேரி மனதேசத்தார் வந்தாங்க, யாருக்கு விரோதமாக? யோசபாத்துக்கு விரோதமாக. கர்த்தருக்கு சொல்ற அம்மன் புத்திர வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க யோசபாத்துக்கு விரோதமாக. ஆனா வேதம் சொல்லுகிறது அவர்கள் பாடி துதி செய்யும் போது, மீகா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. மீகா 5:9 சொல்லுகிறது, வேதமா வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயர போகிறது. சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். என்னமா? சங்கரிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இது பழைய பாட்டு வசனம் இல்லையா? புதிய பாட்டு எப்படி சொல்றீங்க? என் சத்துருக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள்.
என் சத்துருக்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். என் சத்துருக்கெல்லாம் என் கூட சபைக்கு வருவாங்க. என் சத்துருக்கெல்லாம் என்னால என்ன செய்வாங்க? அதிசயங்களை பெற்றுக் கொள்வார்கள். அப்படி சொல்லணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன புதிய காரியம்னா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காவே போகும். நீங்க சொல்லுவா. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா புத்தகத்தை வாசிக்கிறோம். இது வெட்கத்துக்கு பதிலாக வெட்டப்படையாக பலன் வருமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இல்ல நீங்க வெட்கப்பட்டிருக்கீங்கல்ல, சில பேர் கடன் பிரச்சனையால வெட்கம், சில பேர் ஒல்லியா இருக்கிறதுனால வெட்கப்படுறாங்க. நான் ரொம்ப ஒல்லியா இருக்கிறேன் பாஸ்டர், ரொம்ப வெட்கமா இருக்கு. ஒல்லியா இருக்கிறதுக்கு ஏன் வெட்கப்படுற? நல்லா சாப்பிடு. எது சாப்பிட ஏற மாட்டேங்குது, எங்க போய் சொருகிட்டு இருக்கிறான், எங்க போய் சொருகிட்டு இல்ல. நான் யோசிக்கிறேன், குண்டாக்குறதுனால வெட்கமாக வளர்க்கிறது. அல்லேலூயா. குண்டாக்குறதுனால வெட்கமாக சொன்னா பசுமையும் புஷ்டிமையா இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்ப என்னன்னா பாருங்க, வெட்கம். அண்ணாவுக்கு பார்க்கும்போது என்ன ஆச்சு? வெட்கம். 1 சாமுவேல் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அந்த 3, 4, 5 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது. வேகமா வாசிங்க. மனுஷன் சிலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலிபீடம் கட்டும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். கர்த்தரின் ஆசாரியாகிய ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனின்னாளுக்கும் எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியால் ரெட்டிப்பான பங்கு கொடுப்பார். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அல்லேலூயா. அப்ப கர்ப்பத்தை கர்த்தர் என்ன செய்வாரா? அடைத்திருப்பார். அது துணி உப்ப தலைக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினாலே சக்கலத்தை அவளை துக்கப்படுத்தும்படியாக. நல்ல அழகா போட்டு தமிழ், சுத்தமான தமிழ். என்னது? சக்காலத்தி. சக்கரவர்த்தி அப்படின்னா யாரு? செகண்ட் வைஃப். அல்லேலூயா சொல்லுமா? அந்த 2வது மனைவி என்ன பண்ணுவாங்க? பாரு, எனக்கு பாரு, என்ன நிறைய குழந்தை இருக்கு, உனக்கு என்ன இல்லை, குழந்தையே இல்லைன்னு சொல்லி அவங்க ரொம்ப வசனப்படுத்துவாங்க. அப்போ நம்ம வசனப்படுத்த நம்ம என்ன பண்ணுவோம்? பதிலுக்கு இறங்கி மல்லு கட்டிக்கிட்டு முடிய பிடிச்சிட்டு எல்லாம் ஒன்று பேரில் நடுவோம். ஆனா அப்படி சொல்ல அண்ணா என்ன பண்ண பாருங்க, நல்லா கவனிக்க. நீங்க செஞ்சு பாருங்க, உங்க வெட்கத்தை எல்லாம் கர்த்தர் மாத்த போறார். ஆமென். அல்லேலூயா. 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 வாசிங்க. அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவளை மனமாடி பாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். அவங்க புருஷன் தேர்தல் கவலைப்படாதமா, நானே உனக்கு 10 பிள்ளைக்கு சமமா இருக்கிறேன்னு சொல்றார். ஆனாலும் வெட்கம் ஆகும். ஐயோ சொல்றாங்க. 1 சாமுவேல் 1:10 சொல்லுகிறது. அவன் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, சிறுமையை கண்ணோக்கி பார்த்து மறவாமல் நினைத்தருளேன். ஆமென். சொல்லுமா? அண்ணா சபத்தை கேட்டாலே இல்லையாங்க? ஒரு குழந்தை இல்லை, ஒரு குழந்தை யார் கொடுத்தா? அந்த ஆண்டவர் கொடுத்த குழந்தை யாரு? இஸ்ரவேல் பெரிய தீர்க்கதரிசி. அவன் வாய் திறந்தான்னா எல்லாருக்கும் பயம். ஐயோ சாமி என்ன சொல்ல போறான்னு தெரியல. அந்த மாதிரி நீங்க உள்ள வந்த உடனே சொல்லணும், இந்த சிஸ்டர் நீங்க தீர்க்கதரிசி சொன்னா என்ன ஆகும் தெரியல, நல்லபடியா சொல்லணும். தீர்க்கதரிசனம் சில பேர் தீர்க்கதரிசி சொல்றத பார்த்துருக்கீங்களா? அப்படியே ஃபயர் ஆகிடும். சொல்லுவாங்க, என் ஜனமே நீ பயப்படாது. நான் ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அப்படிதான் ஒரு சபைக்கு உட்காருவேன்.
அதுல 3-4 பேர் சொல்லுவாங்க தீர்க்க தரிசனம். ஆனா அதுல ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க, யாருமே தெரியும், அவங்க பார்த்ததே இல்லை. அவங்க சொல்ற வார்த்தை இருந்தது அப்படியே வந்து குத்தும். கரெக்டா கர்த்தர் என்னோடு பேசுற மாதிரியே இருக்கும். அதுதான் தீர்க்க தரிசனம். அவன் பாவம் செஞ்சுட்டு சபையில உட்காந்து சொன்னா, பாஸ்டர் எதுவாக இருந்தாலும் உன்னை ஆசீர்வதிப்போம், எத்தனை படம் பார்த்தாலும் உன்னை ஆசீர்வதிப்போம், என்ன தம்மாட்செல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்ப அப்படிதான் திருமையின் சுவிசேஷம் போயிருக்குது. எந்த பாவம் பண்ணாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அல்ல. ஒரு எச்சரிப்பின் சத்தம் வரும்போது அந்த மனுஷன் மணந்துருப்போம். சொல்லுமா? அப்ப பாருங்க, எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அந்த அம்மாவுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், காரியத்தை ஆண்டவர் செஞ்சுட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே ஆண்டவர் மாத்திட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையை திரும்ப சொல்றேன், ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் வெட்கத்துக்கு பதிலாக வெள்ளத்தனையான பலனை கர்த்தர் கொடுக்கணும். இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். இப்பவே கர்த்தர் கொடுக்க போறார். இந்த வாரமே உங்களுக்கு வரப்போகுது. நான் சொல்றேன், உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரப்போகிறது. அது 10,000 ரூபாய் தசமம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். வந்துச்சு வச்சுங்களா, கொடுப்பீங்களா? 1000 ரூபாய் அந்த கார்டில் போட்டு ஃபஸ்ட்டு வச்சுக்க. ஃபஸ்ட்டு தசமம் வந்து சேர்த்து கொடுத்துருவோம். தசமம் கொடுக்காது, அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க. பாஸ்டர் கால் யோசிக்க 1000 ரூபாய் கொடுக்குறோம். நிச்சயமாக கற்று கொடுக்குறோம். அதாவது நான் என்னன்னா, அந்த கடனை வந்து செய்வாரா கொடுக்கிறவனா மாற்றுவேன். கடனை வாங்குறவனா இல்லை, கொடுக்கிறவனாய் கர்த்தர் மாற்றுவார். அதான் வேதம் சொல்லுகிறது. புதிய காரியம் என்னங்க? புதிய காரியம் இந்த வருஷம் ஆண்டு புதிய காரியத்திலாம் எனக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் கர்த்தர் என் பக்கத்தில் நின்று எனக்காய் அவர் யுத்தம் பண்ணுவார். சொல்றா இல்லையா? இன்று கண்ட எகிப்தை நீ காண்பதில்லை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருங்கள். சும்மா இருந்தா வீட்டுக்கு போக சும்மா இருக்க கூடாது. சும்மா இருந்தா நீ எதுவும் பேசாத. முழங்கால் பட்டு தேவ சமூகத்தை கர்த்தரோடு நீ பேசு. அவர் சத்துருகிட்ட பேசுகிறார். சொல்றவங்களை கிளம்ப என் பிள்ளைகிட்ட வச்சுக்கிற கொண்டுடுவார். அவர்தான் பயந்துருவாங்க. உடனே பேச்சு மாறிடும். அடிக்கிறவங்க தான் வந்தேன், நடுத்தருல அவங்களை பார்க்கறது மாதிரி ஆகிடுவோம். இல்லையா? இந்த கோவப்பட்டு உங்க மேல சீர்லாம் வந்த சொல்லுவாங்க. ஆபீஸ்ல கூட என்ன பண்ண போறாரோ தெரியலன்னு. ஆனா கிட்ட வந்து சொல்லுவான், உலகத்துல உங்களை பார்த்தாலே எனக்கு மிரளுவோம். ஒன்றும் பண்ண முடியும். அந்த மாதிரி கர்த்தர் மாத்திடுவார். என்ன சொல்ற ஆண்டவர்? இந்த வெட்கத்துக்கு பதிலாக, ஆமா ரொம்ப வெட்கமா இருக்குது பாஸ்டர், என் குடும்பத்து நடுவர் சம்பவத்தை பார்த்து ரொம்ப வெட்கமா இருக்குது, வேதனையா இருக்குது, என் பிள்ளைகள் பண்ற காரியத்தை பார்த்து ரொம்ப வெட்கமா இருக்குது, வேதனையா இருக்குது, கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் வெட்கத்தை இங்கு பதிலாக 2 பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். சொல்லுவோமா? விவசாயம் எங்க இருக்கு அந்த வசனம்? வெரி குட். வாசிமா 6-7 வாசிங்க. 67 வெட்கத்துக்கு பதிலாக பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். உண்டாகும். சொல்றார், நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். லட்சத்துக்கு பதிலாக மகிழ்ச்சியை கற்றுக் கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல முடியும். ஒரு இருதயம் அதிசயப்பட்டு போயிருக்கும். அதிசயமா கத்த செஞ்ச அதிசயத்தை பார்க்க உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அதிசயங்களை காணப்படுவேன்னு சொன்னார்ல ஆண்டவர். நிச்சயமா இந்த வருஷம் அதிசயம் நடக்கும். எந்த அளவுக்கு நம்ம வேதனைப்பட்டோமோ, எந்த அளவு துக்கப்பட்டோமோ, எந்த அளவு மனம் அடி வாங்கணுமோ, அதே அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உயர்த்த போகிறார். அதான் பாருங்க, ஏசாயா 43ஆம் அதிகாரமா 46ஆம் அதிகாரமா கரைக்கணிந்து தொழான ஜனங்களுக்கு சேவை வரும்னு சொல்லி அந்த வசனம் வரும் பாருங்க. அது மட்டும் வாசி நான் முடிச்சுடுவோம். ஏசாயா
புஸ்தகத்தில் 46ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 43 இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் சொல்லி ஆண்டவர் சொல்றார். சோதரம் நீங்க சொல்லுமா? அத்தனை சோதரம் நல்லவர் சொந்த ஆண்டவர் சொன்னார். தேவனுக்கு பதில் உண்டாகும். கடைசியாக ஏசாயா 58 வாசிப்போம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்பி சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் நிலவுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும். ஆமா, கடைசியா ஆண்டவர் சொல்றார், நித்தமும் உன்னை நடத்தி. சொல்லுங்க ஆண்டவரே, இன்று முதல் கொண்டு இவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நீரே நடத்தும். அவர் நடத்துறாரு நடத்துவாரு. நீர் பாய்ச்சலான தோட்ட பக்கம் நடத்துவார். மற்றாவது நீரூற்று பக்கமாக நடத்துவார். ஆனா நீயே நடந்தன்னு சொன்னா, சுய புத்தியில் நடந்தன்னு சொன்னா, வந்ததும் விடாழ்த்ததுமான தண்ணீரத்திலே இனாத்துமா தாகமா இருக்கிற பொழுது அவர் நடத்துறாங்க சொல்றேன். சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 23 சொன்னாங்கல்ல, என்ன சொல்றான்? சொல்லுங்க. அவர் நடத்துமாவை தேய்ச்சி 2 பேரும் அம்மாவும் பொண்ணு வாசிக்கலாம் வாசிக்கலாம். அவன் ஆத்மாவை தேய்ச்சி அவன் ஆத்மாவை தேய்ச்சி நம்முடைய நாமத்தின் நிமித்தம் நடத்துகிறார். சரி வாசிங்க. பள்ளத்தாக்கினாலும் பயப்படேன். ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிருக்கிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நாளெல்லாம் நன்மையின் கிருபை என்னை தொடரும். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நீர் பாய்ச்சலான தோட்டத்தின் போலவும். இந்த சீனரி பார்த்துருக்கீங்களா? சீனரி இந்த ஃபால்ஸ் ஊற மாதிரி, அருவிலாம் ஊற மாதிரி இந்த தோட்டம்லாம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அந்த பக்கத்தில் சவுத் சைட் போனீங்கன்னா பார்க்கலாம். இந்த தேனி பக்கம், மதுரை பக்கம், கொடைக்கானல் இந்த பக்கம் போனீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இங்கே உட்காந்துக்கலாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதமாலாம் இங்கே இருந்தாலும். ஆனால் நம்ம வர முடியும் இல்லை, குழந்தைங்க வந்துட்டோம். ஆனால் இங்கேயே உட்காந்துருக்கோம். ஆனால் வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் விழுவ முடியும். அதுக்கு யார் கருத்தை பிடிக்கணும்? ஏசப்பா கருத்தை பிடிக்க போகணும். அப்படியே கண்களை போட்டு பார்க்கலாம். ஏசப்பா என் கருத்தை பிடிக்கணும், என் கருத்தை நீங்க பிடிக்காங்க. உங்க கருத்தை நான் முடிச்சா விட்டுருவேன். சோதனை வரும்போது விட்டுருவேன், போராட்டம் வரும்போது விட்டுருவேன், பாடலை வரும்போது விட்டுருவேன். ஆனா நீங்க என் கருத்தை பிடிக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரை போலவும் உங்கள் வாழ்க்கை கர்த்தர் செழிப்பாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் உன் கையை பிடிச்சு இதுதான் உன் வழின்னு சொல்லி ஆண்டவர் நடத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பசுமையான
கர்த்தருடைய சோதனை இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். நான்காவதாக சொன்னார், நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலும் பற்றாத நீருக்கு போலவும் கர்த்தர் நடக்க போகிறார். நான்கு காரணங்களுக்காக நம்ம எல்லாம் கர்த்தரை சோதனை பண்ணுவோம். வாரம் முழுவதும் அல்ல, இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நடக்க போகிறார். வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் நடக்க போகிறார். கர்த்தரை சோதனை பண்ணுவோமா? இரண்டாவது தேவனை சோதனை பண்ணுவோம். இரண்டாவது சோதனை பண்ணுவோம். பரிசுத்த தேவனை சோதனை பண்ணுவோம்.